மொபைல் போன்ல GTA Vice City நெட்ஃபிளிக்ஸ் கேமை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். அப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம்னு வந்து பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண முடியாது. அங்க இன்ஸ்டால் அப்படின்ற அந்த ஆப்ஷனே வந்து இருக்காது. இந்த மாதிரி எரர் தான் வந்து இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ண முடியுமா இல்ல முடியாதா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட மொபைல் ஃபோனில் GTA Vice City நெட்ஃப்ளிக்ஸ் கேமை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போய் வந்து பார்ப்போம். அப்படி வந்து நம்ம பார்க்குறப்ப அங்கே வந்து இன்ஸ்டால் பட்டன் வந்து இருக்காது. அதற்கு பதிலாக ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண முடியாது. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இல்லை முடியாதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக இது எதனால வருது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இல்லை அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு GTA Vice City நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு வந்து போட்டுருங்க. போட்டதுமே அந்த கேம் வந்துடும். அதை கிளிக் பண்ணி உள்ளார போனதுமே கீழே வந்து அபவுட் திஸ் கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அதில் வந்து ரெக்கார்டு OS அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து Android 11 அண்ட் அப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் ஃபோன் வந்து Android 11 வந்து இருக்கணும், இல்லாட்டி வந்து Android 11க்கு மேலே வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து விளையாட முடியும். ஸோ இதே வந்து Android 11 கீழே வந்து இருக்குது, Android 10 இருக்குது அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் மெசேஜ் தான் வந்து ஷோ ஆகும். உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலே வந்து பண்ண முடியாது. அதனால் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய OS அந்த Android வந்து 11ல் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த கேமை வந்து விளையாட முடியும். மற்றபடி அது இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது எப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க.